தேர்தல் தோல்வி குறித்து ஆராய திமுக சார்பில் அமைக்கப்பட்ட கள ஆய்வுக் குழு அறிக்கையை தயாரித்திருக்கிறது. இந்த அறிக்கையில் பல முக்கிய தகவல்கள் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வி குறித்து ஆராய்வதற்காக திமுக தலைமை களஆய்வு குழு என்ற ஒரு குழுவை அமைத்திருந்தது. அந்த குழு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளுக்கும் பயணம் செய்து அந்தந்த தொகுதி சார்ந்த நிர்வாகிகளும் கருத்துக்களை கேட்டிருந்திருக்கிறது. அந்த கருத்துக்களை கேட்டிருந்து அவருடைய கூட்டங்கள் நிறைவு செய்யப்பட்டிருக்கிற சூழலில் தற்பொழுது தலைமைக்கு அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக அறிக்கையை தயாரிக்கக்கூடிய பணிகளில் தற்போது இந்த குழுவில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக 10ஆம் தேதிக்கு அன்று அந்த குழு தங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என திமுக தலைமை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த சூழல்ல பல்வேறு மாவட்டங்கள்ல பல்வேறு குற்றச்சாட்டுகளை நிர்வாகிகள் அடுக்கடுக்காக அளித்திருக்கிறார்கள். அதிலும் பெரும்பாலான குற்றச்சாட்டுகள் மாவட்ட செயலர் மீதே வந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேர்தலில் கூட்டணி கட்சியினர் முறையாக உடன்பட்டு பணி செய்யவில்லை, அதுவே தோல்விக்கு பிரதானமான காரணம் என்பதை பல இடங்கள்ல நிர்வாகிகள் இந்த குழுவிடம் தெரிவித்ததாக. அதே போன்று கூட்டணி கட்சியினர் தேர்தல் பணிகள் செய்யாத சூழல்ல மாவட்ட செயலாளரும் அந்த பணிகளை முறைப்படுத்தி அவர்கள் ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளில் தவறிவிட்டார்கள் என்ற குற்றச்சாட்டுகளையும் நிர்வாகிகள் அந்த குழுவிடம் தெரிவித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த முறை வரக்கூடிய தேர்தலில் திமுக தனித்து களம் காண வேண்டும், கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி கொடுக்கப்பட்டு அந்த தொகுதிகளை தாம் வெற்றி பெற செய்யும் பொழுது தற்போது கூட்டணிகள் மாறக்கூடிய சூழல் ஏற்பட்டிருப்பதால் திமுக வர காலங்களில் தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து போட்டியிட வேண்டும், பெரும்பான்மையான நிர்வாகிகள் தனித்து போட்டியிட வேண்டும் என்ற விருப்பங்கள் தெரிவித்துதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி பல மாவட்ட செயலாளர்கள் மீதும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். பல மாவட்ட செயலாளர்கள் அதே போன்று பொறுப்பு அமைச்சர்களாக இருந்தவர்கள் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகளை சரி செய்யவில்லை, மாறாக அவர்கள் எந்த ஒரு கருத்துக்களையும் கேட்காமல் நிர்வாகிகளை உதாசீனப்படுத்தியதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். அதுவும் ஒரு சில தொகுதிகளில் 10 மணி நேரம் 12 மணி நேரம் எல்லாம் இந்த கருத்து கேட்கக்கூடிய கூட்டம் என்பது நடந்திருக்கிறது. அந்த அளவுக்கு மாவட்ட செயலர் மீதும் பொறுப்பு அமைச்சர் மீதும் உட்கட்சி பிரச்சனைகள் குறித்தான குற்றச்சாட்டுகள் புகார்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் பல மாவட்ட செயலாளர்கள் இளைஞர்களுடைய பணி செய்வதற்காக மட்டுமே அவர்களை பயன்படுத்திக் கொண்டதாகவும் அவர்களுடைய கருத்துக்களையோ அல்லது நடைமுறையில் களத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தங்களை புரிந்து கொள்வதற்கான எந்த ஒரு கலந்துரையாடலும் பெரிய அளவில் மேற்கொள்ளாது இந்த தோல்விக்கான காரணம் என அடுக்கடுக்காக பல குற்றச்சாட்டுகளையும் புகார்களையும் ஆலோசனைகளையும் களஆய்வு குழுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதை அனைத்தையும் தேர்தல் தோல்விக்கான காரணங்களை அறிக்கையாக தயார் செய்திருக்கக்கூடிய இந்த குழுவினர் 2 நாட்களுக்குள்ள தயார் செய்யக்கூடிய இந்த பணிகளில் தற்போது ஈடுபட்டிருப்பதாகவும் 10ஆம் தேதி அன்று தலைமையிடம் அந்த அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக அந்த பணிகளில் முழுவீச்சு ஈடுபட்டிருப்பதாகவும் தற்போது தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.